அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வெல்கம் டு ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் பிரைடல் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலோட ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தட் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம சேனல் பற்றின சின்ன இன்ட்ரோவுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ட்ரோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் இருக்குது. ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வித் சர்டிஃபிகேட்டோட தான் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். மெஹந்தி எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் வேணாம், எங்களுக்கு வந்து A to Z எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் கிளாஸ், அதாவது A to Z எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்போம். ஒரு 100+ டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போடுறதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஃப்ரேம்டு சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெஹந்தி மிக்ஸாலஜி தேவையான கிட், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசிக் கிட் தான் கொடுப்போம். இப்போ வந்து அட்வான்ஸ்டு கிட்டே வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது ஒரு 1500 லெவலுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கேர் பாம் ஆயில் அந்த மாதிரி ஆஃப்டர் கேர்க்கான எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், எப்படி வாங்கக்கூடாது, என்ன குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்ற விஷயங்களுமே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹந்திக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க எல்லா மெஹந்தி ப்ராடக்ட்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ A to Z எல்லாமே ஒரே இடத்துலயே இருக்கும் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீடைல்ஸோட வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து எல்லா அக்கேஷனுக்குமே வந்து மெஹந்தி போட்டு விடுறோம். நீங்கள் வந்து ஒரு பிரைட் டு பியாக இருக்கீங்க, இல்லை அப்படின்னா வந்து பிரைட் மேடுக்காக இருக்கட்டும், இல்லை எந்த அக்கேஷனாக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்டிங் 150லேருந்தே வந்து மெஹந்தி வந்து போட்டு விட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து மெஹந்தி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மெஹந்தி நம்ம செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது பிரைடல் மெஹந்தி, நெயில் கோன், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மெஹந்தி எல்லாமே செஞ்சும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெஹந்தி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேல் பண்ணுறோம், நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு மெஹந்தி போட்டுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட 150லேருந்தே வந்து நம்ம வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்கோம். நம்ம எந்தெந்த ஏரியாக்கெலாம் வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் சாரி ப்ரீ பிளேட் டிராப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ஸ்க்ரீனில் வந்து நான் போடுறேன், நீங்கள் வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாரி ப்ரீ பிளேட்டிங் டிராப்பிங். ஸோ ஓகேவா, ஸோ அதுவுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே சாரி ப்ரீ பிளேட் மட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ சாரி டிராப்பிங் நம்ம எந்தெந்த ஊரில் பண்ணுறோம் அப்படின்றத சைடில் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீட்டாக வந்து நம்ம சாரி ட்ரா பண்ணணும், நம்ம வந்து குயிக்காக வந்து சாரி வந்து ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் 100 ரூபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து சாரி கொரியர் பண்ணிவிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்து விட்டுருவோம். ப்ரீப்ளீட்டிங் அண்ட் டிராப்பிங் கிளாஸஸ்மே எடுத்துருக்கோம். ஸோ கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரேம் பண்ணணும், இல்லை சாக்லேட் கிஃப்ட்ஸ் பண்ணணும், இல்லை சாக்லேட் பொக்கே பண்ணணும், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்பர் மாதிரிலாம் பண்ணணும், இல்லை பொக்கே பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹூ பார்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இருக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ரெசின் ஆர்ட்டுமே நம்ம வந்து கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தாராளமாக என்கொயரி பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சோப், அதாவது ஆர்கானிக்கான சோப்ஸ் தான். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வந்து ஆர்கானிக் சோப்புமே நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சோப் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை வந்து சொன்னீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அதாவது எங்களுக்கு குப்பமேனி சோப் வேணும், இல்லை கேரட் சோப் வேணும், இல்லை பீட்ரூட் சோப் வேணும், அந்த மாதிரி நீங்கள் என்ன சோப் வந்து கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஆலோவேரா சோப்பு, அதுக்கப்புறம் பீட்ரூட் சோப்பு, கேரட் சோப்பு, ரோஸ் சோப்பு, அந்த மாதிரி வந்து எல்லா டைப் சோப்புமே நம்ம கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு சோப் வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் தான். நம்ம கிட்ட வந்து ஆரி ஒர்க்குமே நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரி ஒர்க்குக்கு கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ், அதுக்கப்புறம் பே கிளாஸஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு கிளாஸஸ்மே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் பேங்கிள்ஸ் தான். அதாவது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் சொல்கிற எல்லா பேங்கிள்ஸுமே நம்ம கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ்மே இதுக்கப்புறம் வந்து வரப்போகுது. நான் வந்து என்னென்ன கிளாஸ் எப்போ போடுவேன் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ 1 by 1 எல்லா கிளாஸஸ்மே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டான ஜுவல்லரி வேணும் அப்படின்னாலுமே நம்மகிட்ட தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அது மாதிரி கஸ்டமைஸ்டான போஸ், அதாவது ஹேர் பேண்ட்ஸ், சைல்டுக்குலாம் போடுற ஹேர் பேண்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். எது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் லைன்ஸ் வச்சே ஸ்டார்ட் பண்ணுறேன். ரீசன் என்னென்னா நான் இதுக்கு மேலே எந்த டிசைனும் போடலை. ஸ்டார்டப் டிசைனே நான் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றனால நான் வந்து லைன்ஸ் போட்டே ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் எதுவும் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். பட் நான் இதுதான் ஸ்டார்ட் அப் டிசைன் அப்படின்றனால 4 லைன் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு லைனை வந்து திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கேன். அதுக்கப்புறம் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ் ஹம்ப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கணும், ஒரே சைஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சைஸ் ஹம்ப், அதாவது பிக் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஈவனாக கொடுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு அன்ஈவனாக வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹம்ப் போட்டுட்டு அதுக்கு கீழே திக் லைன் போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு நான் டபுள் லைன் கொடுத்துருக்கேன். டபுள் லைன் கொடுத்துட்டு நான் ஹம்பு கொடுக்குறேன். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் வந்து நம்ம லைன்ஸோ இல்லை ஹம்போ கொடுத்து நம்ம தனியாக எடுத்து காட்டும்போது தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம கண்டினியூவாகவே நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அது எந்த டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேரேஜ் எலமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி முக்கோணம் போடாமல் ஸ்ட்ரைட்டாகவே வந்து நீங்கள் லைன் வந்து கொண்டுட்டு போகலாம். இதில் வந்து நான் மேரேஜ் எலமெண்ட் நான் கொடுக்குறனால நடுவில் வந்து அதாவது மாப்பிள்ளை பொண்ணோட ட்ரெஸ் வந்து நாட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தீமில் தான் நான் இந்த டிசைன் வந்து கொண்டுட்டு போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரியே வந்து போடுங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நான் சிம்பிளான டிசைன் எல்லாருமே போடுற பிகினர்ஸ்க்கான டிசைன்ஸாக தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேடிங்லாம் கொடுத்தோம் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் அந்த இடத்துல டிசைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் எலமெண்ட்ஸில் நம்ம ஒரு எலமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு மேலே போடுற டிசைனையும் இப்போ நம்ம போட்டிருக்க டிசைனையும் நம்ம தனியாக எடுத்து காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி திக் லைனு தின் லைன் ஹம்ப் கொடுத்து நம்ம தனியாக எடுத்து காட்டினா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் தான் கொடுக்குறேன். இது வந்து உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் என்ன மாதிரியான ஃபில்லிங் வேணாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கட் ஒர்க் மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கட் ஒர்க் மாதிரி கொடுத்து உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு சைடும் சேம் கட் ஒர்க் மாதிரி தான் நான் வந்து கொடுக்குறேனே தவிர வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிரிட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டிருக்க அந்த மேரேஜ் எலமெண்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அதனால தான் ஓகேவா. ஸோ இப்போ அது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து செக்குடு பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஜஸ்ட் வந்து ஒயின்ஸ் வச்சு போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த செக்குடு பாக்ஸ் தான் வந்து நான் போடுறேன். இது இல்லாமல் நீங்கள் வேறு என்ன கிரிட்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். நம்ம கிளாஸில் நிறைய கிரிட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது கூட நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த டிசைன் வந்து அந்த இடத்துக்கு ரொம்ப கிராண்டாகவும் இருக்காது, அந்த சேம் டைம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்றனால தான் நான் இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம என்ன டிசைன் போட்டாலும் ஒரு டிசைனே இன்னொரு டிசைனே வந்து டிவிஷன் பண்ணி காட்டணும். ஸோ திக் லைன் தின் லைன் அதுக்கப்புறம் ஹம்ப்லாம் கொடுத்து டிசைன் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஒயின்ஸ் மாதிரி கொடுக்குறேன். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கர்வ் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா லீஃபு ஒயின்ஸு லைன் வித் டாட் இந்த மாதிரி கொடுத்து ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இந்த இடத்துல என்ன போட போகிறேன் அப்படின்னா ஒரு க்ரூமோட ஃபேஸ் தான் வந்து போட போகிறேன். ஸோ க்ரூம் ஃபேஸ்லாம் பார்த்தீங்க நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா க்ரூம் ஃபேஸஸ்லாம் எப்படி போடணும், அதாவது 3/4 எப்படி போடணும், ஃப்ரண்ட் ஃபேஸ் எப்படி போடணும், சைட் ஃபேஸ் எப்படி போடணும், அதுக்கு பாடிஸ்லாம் எப்படி போடணும், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஸோ எல்லா விஷயத்துக்குமே வந்து ஃபார்முலா அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபில்லிங்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், பார்டர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெஹந்தியில் வந்து எப்போது என்ன டிசைன் நீங்கள் தூக்கத்தில் எழுந்திரிச்சு கேட்டால் கூட நீங்கள் ஒரு டிசைனை வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். நான் ஒரு டிசைன் பார்த்து தான் போடணும் அப்படின்னு அவசியமே இருக்காது. உங்களோட ஓன் டிசைன்லேயே நீங்கள் வந்து மெஹந்திஸ்லாம் வந்து சூப்பராக போடலாம், பிரைட்ஸ் அட்டன் பண்ணலாம். ஓகேவா. மந்த்லி நீங்கள் 10,000க்கு மேலே ஏர்னும் பண்ணலாம். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து மெஹந்தி கற்றுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா A to Z எல்லாமே நம்ம கிளாஸில் நம்மளே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நான் ஜஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. இதே என்னோட கிளாஸ், அதாவது என்னோட
கிளாஸில் சேர்ந்து படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ் ரொம்பவே வந்து தெரியும், அதாவது ஈஸியாக வந்து அவங்க போட்டுருவாங்க. பட் நம்ம ஃப்ரீ கிளாஸில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கல. ஸோ இதனால் இதை வந்து நம்ம எவ்வளோ டீட்டெயிலாக நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. பட் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ப்ரைடல் ஒர்க்கில் இந்த மாதிரி ஒரு க்ரூம் ஃபேஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். பட் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு போடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைடோட ஃபேஸ் தான் போடலான்னு இருந்தேன். பட் வந்து கரெக்டாக அந்த இடம் பத்தாது அப்படின்றனால அந்த இடத்துல வந்து ஒரு அரண்மனை மாதிரி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு இது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூம் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ் பார்ட்லாம் எல்லாமே முடித்தோம் அப்படின்னா க்ரூம் வந்து ப்ராப்பராக நீட்டாக வந்து ரெடி ஆயிரும். நம்ம க்ரூம் அதுக்கப்புறம் இந்த அரண்மனை மாதிரி போட்டோம்ல, ஸோ அதுக்கு ஃபுல்லாகவே வந்து நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டர் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஹம்ப்பு, பெரிய ஹம்ப் வச்சு நம்ம போடுவோம்ல, ஸோ அந்த பார்டர் டிசைன் தான் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் கிரிட்ஸும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், இல்லை கட் ஒர்க் டிசைன் கொடுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து ஃபில்லிங் டிசைன் கொடுத்துருக்கேன். கீழே வந்து கொஞ்சம் ஹெவியாக ஃபில்லிங் கொடுக்குறனால மேலே வந்து ஃப்ளாரல் டிசைன் மாதிரியான ஃபில்லிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த டிசைனையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான், இதோட நம்மளோட கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து
வேறு எதுவும் வந்து செய்யணும், அதாவது மெஹந்தி வந்து போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நானும் செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ.